இதில ஃபுல்லாவே அவர் வந்து நீங்க சொன்னது மாரி தான். ஹேண்டில் போடுவாங்க. அந்த இதில பஸ்ஸில சீட்டு கழட்ட முடியாது. அப்ப தலைய உள்ள விட்டுக்குவாரு. எல்லாமே கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா அதே மாரி கேமராமேன் நைட் ஷூட் செய்வாங்க. போகும்போது நெறைய இடங்கள்ல வந்து கொஞ்சம் இந்த எனர்ஜி லோ ஆகும். தூக்கம் வரும்போது. அப்போ வந்து அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்சன் டிஓபி. ஸோ அவரோட எனர்ஜி பார்க்கும்போது எங்களுக்கு தனியா ஒரு ஓடுவாரு. புத்துணர்ச்சி வரும். நாங்க எங்க நிப்போம். அவரு சம்மந்தம் இல்லாம ஒரு பக்கம் போய் பண்ணுவாரு. ஆனா பட் என்னன்னா எல்லாமே இந்த படத்துக்காக அவரு இறங்கி செஞ்சாரு. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா ரொம்ப நல்லா பண்ணி குடுத்தாங்க. அவரு சில விஷயங்கள் அவருமே நம்ம இப்படி போலாமா சார்ங்கும்போது, அவரு ஒரு ஐடியா குடுத்து பெஸ்ட்டாவே இருக்கும் அது. ரெலவன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நம்ப ஒரு படம் இந்த வருஷம் பண்றோம்னா, சில படங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுறது இருக்கு. 1 இயர்ல இல்லன்னா இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ரிலீஸ் ஆகுற மாரி இருக்கு. ஆனா ரொம்ப ரெலவென்ட்டா இருக்கீங்கல்ல. இப்ப ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றீங்க அப்டின்னா, இட்ஸ் நாட் லைக் நீங்க கன்டினியூஸா அப்டி பண்ணிட்டே இல்லாம, ஒரு ஒரு பாஸ் பண்ணி இந்த இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும். இந்த டைம்ல இது நல்லா இருக்கும் அப்டின்னு சூஸ் பண்ணி பண்றீங்கல்ல. ஹவ் டு யூ டூ தட்? இல்ல இந்த ரிலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் அஃப்கோர்ஸ் நான் வந்து டெலிபரேட்டா சம்டைம்ஸ் ஒரு பிரேக் எடுத்து என்ன எஸ். அப்படிங்கிற அனலைஸ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து ஐ திங்க் டைரக்டர்ஸ் ஆர் மோர் அப்டேட்டட். ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்து ஓகே. ஸோ அவங்க வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு கொரியன் ஃபிலிம்ஸ்ல இருந்து எல்லாமே எக்ஸ்போஷர் வந்துருச்சு ஓடிடியில் வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது இதை விட பெட்டரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் திங்க் பண்றாங்க. ஓகே.